ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் இலக்கண பாட்டு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அணி இலக்கணம். ஓகேவா? 7th புக்ல டேர்ம் 3ல ஓகேவா? டேர்ம் 3ல இயல் 2 உடைய இலக்கணம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா இலக்கணமும் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. 6th புக் ஃபுல்லா முடிஞ்சு, 7th புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சு, செகண்ட் டேர்ம் முடிஞ்சு, தேர்ட் டேர்ம்ல 2வது இயல் வந்தாச்சு. இதனுடைய இலக்கணம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் உள்ள இலக்கணம் டிஸ்கஸ் பண்ணோம்னா 7th டாபிக் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணி இலக்கணம். லாஸ்ட் வீடியோவில் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா அணி இலக்கணம் பார்த்துருந்தோம். உவமை அணி நம்ம வந்து பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஓகேவா? பார்க்காதவங்க போய் பாருங்க. அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா உவமை அணி பார்த்துருந்தோம். ஸோ அது படிக்கிறப்பயே நான் உருவக அணியை பற்றியும் லைட்டாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உவமை அணி நம்ம படிக்கும்போதே உருவக அணி பற்றி லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் நான். ஸோ படிக்காதவங்க போய் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உருவக அணி, உருவக அணியும் ஏகதேச உருவக அணியும். ஸோ அந்த 2 உருவக அணி மட்டும்தான் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உவமை அணினா என்ன, எடுத்துக்காட்டு உவமை அணினா என்ன, இல்பொருள் உவமை அணினா என்ன, 3 உவமை அணி அதில் நம்ம படிச்சிருக்கோம். அந்த உவமை அணி முடிக்கும்போது உருவக அணினா என்ன அப்படின்றத லெஸ்ட் ஒரு இது சொல்லியிருப்பேன் நான். ஸோ இதில் நான் படிக்க போகிறது உருவக அணி, ஏகதேச உருவக அணி தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உவமை அப்படின்னா என்ன, உவமை அணினா என்ன அப்படின்னா நம்ம இயற்கை இருக்கு இல்லையா, ஸோ இயற்கையோடைய கம்பேர் பண்ணுறது, நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ இயற்கை அப்படின்னு வரும்போது ஸோ இதிலே இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேன் போன்ற தமிழ். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா உவமை, தேன் தமிழ். ஸோ இயற்கையில் கிடைக்கிற ஒரு திங்ஸ், அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு இயற்கை கொடை. ஓகேவா? ஸோ அதோடைய நம்ம கண்டுபிடிச்சதையோ இல்லை நம்மளையோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுதான் உவமை. ஓகேவா? தேன் போன்ற தமிழ், தேன் தமிழ் அப்படின்றது உவமை. ஓகேவா? தேன் போன்ற தமிழ், அதே வந்து தமிழ் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இயற்கை வந்து பின்னாடி வந்துருச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உருவகம். ஓகேவா? தமிழ் போன்ற தேன், தமிழ் மாதிரி தேன் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இயற்கையில இருக்கிற ஒன்றை தான் நம்ம கூட என்ன செய்வோம், கம்பேர் பண்ணுவோம். தேன் போன்ற தமிழ் அப்படின்னு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியுமே தவிர தமிழ் போன்ற தேன் அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி வருது, மாத்தி வருதுன்னா அதுதான் உருவகம். ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா நமக்கு இயற்கையா கடவுள் கொடுத்தது அது முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது உவமை, அதே அது பின்னாடி இருந்தா அது உருவகம். ஓகேவா? ஏன்னா இந்த இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றது வந்து உவமையா உருவகமா அப்படின்றதுல நமக்கு குழப்பம் வரும். இது உவமையா இது உருவகமா, ஏன்னா அவன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அது உவமை, உவமேயம், நெக்ஸ்ட் உருவகம், எதுவும் தெரியவில்லை, மேற்கண்ட அனைத்தும் இந்த மாதிரி கொடுத்து விட்டுருவான். ஸோ நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா தெரியாது எது ஆன்சர் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை தான் சொல்கிறேன், இயற்கை முதல்ல இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உவமைன்னு போட்டுடலாம். இயற்கை ரெண்டாவதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், உருவகம்னு போட்டுடலாம். இயற்கை அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒன்று, இயற்கையாக தோன்றின ஒன்று. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், இயற்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது முன்னாடி வந்தால் உவமை, பின்னாடி வந்தால் உருவகம். அவ்வளோதான், முடிஞ்சு உருவக சாப்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை விளக்க இன்னொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை. ஓகேவா? அதாவது ரெண்டுமே வேறு வேறு இல்லாமல் அதுதான் இது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதான் உருவகம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். தேன் போன்ற தமிழ், தேன் தமிழ் அப்படின்றத தேன் போன்ற தமிழ்னு சொன்னோன்னா அது உவமை. அதே தமிழாகிய தேன், அதாவது தமிழ் தேன் அப்படின்னு சொன்னோன்னா அது உருவகம். ஓகேவா? இதுக்கு தனியாக நம்ம நோட்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த அணினா என்ன அதுக்கு எக்ஸாம்பிள், அந்த அணினா என்ன அதுக்கு எக்ஸாம்பிள், இவ்வளோ தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால இதுக்கு தனியாக நான் நோட்ஸ் எடுத்து சொல்லலை, இதிலே பார்த்துடுறான். ஓகேவா? வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னா வெள்ளம் போன்ற இன்பம், வெள்ளம் அப்படின்றது என்னது, தண்ணி. ஸோ அது வந்து என்னது நமக்கு இயற்கை. ஸோ வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னா அது உவமை. ஓகேவா? இன்ப வெள்ளம், இன்பமாகிய வெள்ளம்.
ஸோ இன்பம் தான் என்ன செய்றாங்க? வெள்ளத்தோட கம்பேர் பண்றாங்க. ஸோ நம்ம இன்பம்ன்றது நம்மளோட ஹாப்பினஸ். ஸோ இத வந்து வெள்ளத்தோட நம்ம என்ன செய்றோம்? கம்பேர் பண்றோம். அது என்னது? அது உருவகம். ஓகேவா? கடல் போன்ற துன்பம் அப்டின்னா, கடல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்டின்னா, துன்பத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இயற்கை முன்னாடி இருக்கு. கடல் போன்ற துன்பம்னு வந்தா அது உவமை. துன்பக் கடல், துன்பமாகிய கடல், துன்பம் போன்ற கடல். ஸோ இந்த மாரி துன்பம் ஆகிய உருவகம் வந்து ஆகியன்றதான் உள்ள இன்க்ளூட் ஆகும். ஆ உவமையில வந்து போன்றன்றது வரும். ஓகேவா? நீங்க துன்பம் போன்ற கடல்ன்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆன்சர் முக்கியம். ஆன்சர் மட்டும் கரெக்ட்டா போட்டா போதும். துன்பம் நம்மளுடைய துன்பத்த கடலோட கம்பேர் பண்ண முடியாது. கடல் இயற்கை. ஸோ அது 2வது வந்திருக்கு. அது என்னது அப்போ? உருவகம். ஓகேவா? அவ்வளவுதான் ஈஸி. எக்ஸாம்பிள்ஸ் இதுல வந்து குடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ். அடுத்தது மின்ப வெள்ளம், துன்பக்கடல். ஸோ இதெல்லாமே வந்து எ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒன்று எப்படி கேட்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளை கொடுத்து இது உவமை உருவகம் இந்த மாதிரி கேட்கலாம் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பாதியை கொடுத்து மிச்ச பாதியை நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டுருவான். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக பேலன்ஸை ஆப்ஷனில் கொடுத்துருவான். இதில் எது கரெக்டு நீ ஏன் சொல்லி எழுது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இதில் என்ன பண்ணியிருக்காங்க? வையம் அப்படின்னா பூமி, அதை அகல் விளக்காக, தகழினா விளக்கு. ஓகேவா? வையம் தகழியா பூமியே விளக்காகவும் வார்க்கடல்ல நெய்யாகவும் வெய்ய கதிரோன் அதை சுடராகவும் உருவகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க? பூமியை அகல் விளக்கோடையும் கடலை நெய்யோடையும் கதிரவன் சுடராகவும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா உருவகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் உருவக அணி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஏகதேச உருவக அணி. ஸோ ஏகதேச உருவக அணி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு உருவகப்படுத்தியிருப்பாங்க, இன்னொரு பார்ட்டுக்கு உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஒரு இப்போ 2 லைன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த திருக்குறளில் 2 லைன் இருக்குன்னா ஒரு லைன் ஒரு இதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு உருவகப்படுத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. 2வது இதை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. அதுதான் ஏகதேச உருவக அணி. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு அப்படின்னா என்னது? அறிவை என்னும் விளக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவை விளக்கோட உருவகப்படுத்தியிருக்காங்க. இதில் அறிவுங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு, விளக்குங்கிறது 2வது இருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னா உருவகம். ஓகேவா? அறிவு அப்படிங்கிற விளக்க வச்சு அறிவை விளக்கா என்ன செஞ்சிருக்காங்க? உருவகப்படுத்தியிருக்காங்க. அதை வச்சு அறியாமையை நீக்கணும். அறியாமை ஆகிய இருளை நீக்க வேண்டும்னு போடல, அறியாமையை நீக்க வேண்டும். அறியாமை ஆகிய இருள் அப்படின்றது போட்டிருந்தாங்கன்னா இது நார்மல் என்னது நமக்கு உருவக அணி. பட் ஆனால் அந்த இருள் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை, நமக்கு அறியாமை நீக்க வேண்டும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம். திருக்குறள் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. பாதியை கொடுத்து மிச்ச பாதியை ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த திருக்குறளை கொடுத்து இதுக்கு மீனிங் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த திருக்குறளை கொடுத்து அது உருவக அணியா ஊமை அணியானும் கேட்கலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டின் ஒரு பாயிண்ட் படிக்கிறோம் அப்படின்னா அது எந்தெந்த மெத்தடில் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து படிக்கணும். திருக்குறள்லாம் வந்துச்சுன்னா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளில் திருக்குறள் கொடுத்துருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு மக்கப் பண்ணி அந்த பொதுக்கான மீனிங்கையும் படிச்சிருங்க. ஓகேவா? பெருமைக்கும் ஏனச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல்.
அதாவது இதுல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுடைய செயல்கள். அத என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது கோல்டோட தரத்த அறிய உதவுற அந்த உரைக்கல்லா உருவகப்படுத்தியிருக்காரு. மக்களுடைய செயல்கள என்ன செய்றாரு, கோல்டோட தரத்த அறிய உதவுற அந்த உரைக்கல்லுக்கு உருவம் செஞ்சுட்டு, அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, உயர்வையும் தாழ்வையும் மக்களுடைய உயர்வையும், தாழ்வையும் என்ன செஞ்சுட்டாரு, பொன்னா உருவகம் செய்யல. ஓகேவா? பெருமைக்கும் ஏனச் சிறுமைக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணல, அத கோல்டா அவரு கம்பேர் பண்ணவே இல்ல. உயர்வையும், தாழ்வையும் என்ன செய்யல, அப்படியே விட்டுட்டாரு. ஸோ அத தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏகதேச உருவக அணி. ஓகேவா? இப்ப பெருமைக்கும் ஏன சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோடைய திருக்குறளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் தாம் அடையிற பெருமையா இருக்கட்டும், சிறுமையா இருக்கட்டும், அததுக்கு அவரவர்களுடைய செயல்கள் தான் தகுந்த உரைக்கல் அப்படின்னு சொல்றாங்க. உரைக்கல்னா கோல்டோட தரத்த அறிய யூஸ் பண்றது தான் உரைக்கல். ஓகேவா? ஸோ அத வந்து அதோட என்ன செஞ்சிருக்காரு, கம்பேர் பண்ணியிருக்காரு. பட் அந்த உயர்வையும், தாழ்வையும் கோல்டா உருவகம் பண்ணல. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இத எழுதினது யாரு அப்படின்னா பொய்கை ஆழ்வார். ஓகேவா? ஸோ இந்த பாட்டை எழுதினது பொய்கை ஆழ்வார். அவர் வந்து திருமாலுடைய திருவருளால அதனால ஏற்பட்ட அந்த இருள்ல இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, திருவந்தாதியினுடைய முதல் பாசுரத்தை எழுதியிருக்காரு. ஓகேவா? முதல் திருவந்தாதியினுடைய முதல் பாசுரம் தான் இந்த பாட்டு. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, உலகத்த விளக்காகவும், கடல நெய்யாகவும், கதிரவன் அதாவது சூரியனை திரியா வச்சு ஒரு விளக்க நான் ஏத்துறேன் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகேவா? ஸோ அதனால இந்த இது வந்து ஜஸ்ட் இது 2 அணி மட்டும்தான். உருவக அணி, ஏகதேச உருவக அணி. இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இலக்கணம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 3rd சாப்டரோட இலக்கணம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க் யூ.